வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையும் எபிசோட். நான் இது இன்றைக்கி காத்தால பண்ணுறேன், நேற்று ராத்திரி பண்ணாமல். ஏன்னா நேற்றுக்கு அந்த ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி வந்தது. ஏன்னா அந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் ஒன்று வந்திருக்கு, அது ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணுவாரா, ஈரான் அக்செப்ட் பண்ணுவாங்களான்ட்டு. அதனால் நைட்டு வெயிட் பண்ணேன். ட்ரம்ப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க அதை பற்றி ஜாஸ்தி பேசல. இன்ஃபேக்ட் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் பேசினார். ஈரானும் அதை ரிஜெக்ட் பண்ணாப்புல தெரியுது. ஆனால் இன்னைக்கு காத்தால அந்த 5:30 மணிக்கு ஒரு டெட்லைன் இருந்தது, அதுக்கு மேலே நான் அதை அட்டாக் பண்ணுவேன்னு ஒன்றும் நியூஸ் எதுவும் வரல இது வரைக்கும், நான் கேட்கல. ஸோ அதனால் சிச்சுவேஷனில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, நேற்று இந்த ரேலி ஏன் நடந்தது, இன்றைக்கும் இப்போ கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் அதிக்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் டேட்டாவை பார்ப்போம். ஒரு சேஞ்சும் இல்லை. ஆயில் விலை $110 கிட்ட இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 100 கிட்ட இருக்குது. இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% மேலே இருக்குது. விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 25 கிட்ட இருக்குது ஹை லெவலில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் ருப்பி கூட 93க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. பட் 1 இயர் ஃபார்வர்ட் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா 97 காமிக்கிறது 1 இயர் கழிச்சு. ஸோ ருப்பியும் ஒரு வீக்னிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதன் பார்த்துட்டு எஃப்ஐஎஸ் நேற்று வாங்கினாங்களா, அதனால தான் மார்க்கெட் எடுத்தால் இல்லை, 8,000 கோடி விற்றாங்க. டிஐஎஸ் அதை மேட்ச் பண்ணி 8,000 கோடியும் வாங்கினாங்க. ஸோ என்ன பார்க்க போனால் என்ன ஆகிருக்குன்னா, கிளியர் கட்டாக தெரியுது, இந்த மார்க்கெட் ஓரளவுக்கு இந்த பேட் நியூஸ் நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா எல்லாமே பேடுக்கு இந்தியாவுக்காக, அதை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஓரளவுக்கு நியர் டு த பாட்டம். அண்ட் இந்த புட்கால் ரேஷியோஸ் அண்ட் இந்த இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 23,000க்கு +500 -500 இருக்குது. ஒரு நாளும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காத்தால கொஞ்சம் ஷார்ட் கவரிங் ஆரம்பிக்கிறது, இந்த ஷார்ட் கவர் பண்ணுவாங்க, ஈவினிங் திருப்பி ஷார்ட் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணி ஓரளவுக்கு பாட்டம் வந்துட்டானா கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதே அமெரிக்கா போய் இப்போ ஈரானோட எனர்ஜி ஃபீல்டில் ஏதாவது பாம்பு போட்டானா, இல்லை ஈரான் குவைட்டோ எங்கேயோ பெரிய பாம்பு போட்டு ஆயில் சப்ளை டிஸ்ரப்ட் ஆகி அது ஆயில் $140 போனால் அப்போ மார்க்கெட் விழலாம் ஆப்வியஸ்லி. பட் அதை விட்டுட்டு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பேட் நியூஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது என்னென்னா எஃப்ஐஎஸ் இந்த 8,000 கோடி வித்துனே தான் இருப்பாங்க, அந்த ப்ரெஷர் இருக்க தான் இருக்கும். ஏன்னா 1 இயரில் 5% டிப்ரிசியேஷன் வருது இல்லையா. 93 to 97 $4 டிவைடட் பை 93 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ருப்பி 1 இயரில் வீக்கன் ஆகுது. ஸோ எஃப்ஐஐ பொறுத்த மட்டும் அவனுக்கு யூஎஸில் கவர்மெண்ட் கிட்ட பணத்தை கொடுத்தா 4.5% வட்டி வருது. அந்த 4.5% + 5% டிப்ரிசியேஷன் 9.5% ரிட்டர்ன் நம்ம மார்க்கெட் கொடுத்தாங்க அவனுக்கு பிரேக் ஈவன். ஸோ 10, 13%, 14% கொடுக்குற மாதிரி ரிட்டர்ன் இருந்தால் தான் அவன் வருவான். ஸோ எஃப்ஐஎஸ் அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டாங்க. ரெண்டாவது வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக இன்னும் இந்த இம்பேக்ட் ஆஃப் த ஆயிலோட இது இருக்குல்ல நம்ம எக்கானமியில், நம்மளோட இதில் அதனால ரிஸ்க் என்ன ஆகும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் மீட் பண்ணுவாங்களா. ரெண்டாவது இந்த ஏர்னிங் சீசன் வரப்போகுது ரைட், அதை பற்றி பேசினா. பட் ஏர்னிங் சீசன்னால் 1 இயர் ஃபார்வர்ட் இபிஎஸ் எப்படி இருக்குது நம்மளோட 1 இயர் ஃபார்வர்டு வேல்யூவேஷன். ஏன்னா இன்றைக்கி வேல்யூவேஷன் 5 வருஷம் 10 வருஷம் கம்பேரிசனில் இறங்கி இருக்குது அப்படின்னு கிளியராக தெரியுது எல்லாருக்கும். பட் மற்ற நாடோட கம்பேர் பண்ணோம். ஏன்னா எஃப்ஐஐக்கு இந்தியா ஒரு ஸ்டாக், அந்த மாதிரி அவன் சூஸ் பண்ணுறது. மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இந்தியா ஆல்வேஸ் ப்ரீமியம் மார்க்கெட் தான். அதனால் லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம 64% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிருந்துருக்கோம் 10 இயர் ஆவரேஜ். இப்போது 55 இருந்தது. ஸோ அந்த 55லையும் நம்ம ப்ரீமியமில் தான் இருக்கும். எஸ், கொஞ்சம் பெட்டராக இருக்குது ப்ரீவியஸை கம்பேர் பண்ணால். ஸோ இந்த ஏர்னிங் சீசனை வச்சு அந்த ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ஏர்னிங் சீசன் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு முக்கியமான மேட்டர் நாளையோட ஆர்பிஐ பாலிசி. இப்போது ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ஏறிண்டுக்கு, விலைவாசியெல்லாம் ஏறும். ஆனால் ஆயிலோட இம்பேக்ட் வெறும் பெட்ரோலில் மட்டும் பார்க்காதீங்க, மற்றபடி பெயிண்ட்டு டயர்லேருந்து எல்லா இதுலேயும் பெயிண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அந்த விலை இன்க்ரீஸ் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது இந்த இம்போர்ட்டட் ஆயில்னால யூரியா கேஸ் இது ப்ரைஸ் ஃபுட் ப்ரைஸஸும் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஆர்பிஐ கிட்ட ரேட் கட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ஏறுறது, இதில் க்ரோத்லேயும் இம்பேக்ட் இருக்கும். அதனால் ஆர்பிஐ ஆனால் ரேட் கட் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரேட் கட் பண்ணால் டிமாண்ட் சைடு இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ அது ரேட் இன்னும் இன்ஃப்ளேஷன் இன்னும் வர்ஸ் ஆகும் ரைட். ஸோ ரேட் கட் பண்ண முடியாது. ரேட் ஹைக் பண்ணுவாங்களா, ஏன்னா இந்தியாவோட நிலைமை சரியில்லை. இப்போ ரேட் ஹைக் பண்ணி இந்த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனும் குறைக்க முடியாது. ஸோ வெறும் ரேட் ஹைக் பண்ணி க்ரோத்து தான் குறையும். ஸோ இது மாதிரி ரேட் ஹைக் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ரேட் ஹைக் பண்ணால் தான், அதாவது டிமாண்ட் சைடில் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ ரேட் கட்டும் ரேட் ஹைக் ரெண்டுமே பண்ண முடியாது. பட் அது இல்லாமல் பாலிசியில் எல்லாம் எப்படி இந்தியாவோட இந்த ஒரு டஃப்பான சூழ்நிலையில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாக்காக மார்க்கெட் இன்றைக்கி வெயிட் பண்ணும். நாளைக்கு பாலிசி வரைக்கும் அதை ஊகிக்க பார்க்கும். அண்ட் ஆர்பிஐயோட கைடன்ஸ் என்ன, அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும், குவார்ட்டர் பை குவார்ட்டர் க்ரோத் எப்படி இருக்கும், இதெல்லாம் வச்சு ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸு. பட் நெய்தர் ரேட் கட் நான் ரேட் ஹைக் இருக்குது. பட் மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் தருவாக இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏர்னிங் சீசன். ஏன்னா இதுக்கு மேல்பட்டு எஃப்ஐஎஸ் இந்த 8,000 10,000 கோடி பர் டே வித்துனே தான் இருப்பாங்க
ஒன்றும் சேஞ்ச் இருக்காது நான் சொன்ன காரணத்தினால. இப்போ டிஐஎஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 1,50,000 கோடி நான் போன மாதமே வாங்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கேஷ் இல்லை. பட் ரெண்டாவது என்னென்னா இப்போ இந்த இன்னும் 2 நாளில் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோஸ் எப்படி இருந்திருக்கு போன மாதங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச உடனே டிஐஎஸ்கேல எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒருவருக்கு ஊகிக்கலாம். பட் இந்த ஏர்னிங் சீசனுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக பணத்தை தூக்கி இப்போ உடனே போட மாட்டாங்க. ஸோ அதான் தான் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்காக ஹையும் போகிறது கஷ்டம்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஎஸ் எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ கொஞ்சம் வாங்கிட்டு வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த ஏர்னிங் சீசன் வர தான் எந்த செக்டார் எந்த ஸ்டாக்கில் என்ன பார்ப்பாங்க. இந்த ஒரு மாதம் இம்பேக்ட் பெட்ரோல் விலையில் இந்த க்ரூட் விலைலாம் ஏறித்து இல்லையா, எப்படி உங்களோட ஏர்னிங்ஸில் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது ஃப்யூச்சருக்கு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த கம்பெனி பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சுட்டு ஒரு வியூ ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ஓவராலாக மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வியூ ஃபார்ம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா 1 இயர் ஃபார்வர்டில் கால்குலேட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அவங்க செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேஷை அந்த செக்டருக்கு தான் கொடுப்பாங்க. அண்ட் மற்ற செக்டரில் எங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அங்கே இப்போ அவுட்லுக் அவ்வளோனால இல்லையா அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி இங்கே போடுவாங்க. ஸோ நிறைய செக்டர் ரொட்டேஷன் நடக்கும். ஸோ டிஐ பையிங் கிராஜுவலாக இந்த ஏர்னிங் சீசனில் ஸ்டெப் அப் ஆனாலும் ரொட்டேஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு டைரெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ். நான் சொன்னேன் இல்லையா 23,000 ±500 எக்ஸப்ட் அந்த ஒரு வார் ரிலேட்டட் $140 போகிற மாதிரி இருந்தாலும் பட் ஸ்ட்ராங்காக ரிகவரி ஆகிறதுக்கு இப்போ வந்து அந்த வார் எண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் அந்த மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். பட் ஏன்னா நம்ம இப்போ க்ளோசர் டு பாட்டம்னால நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது 1% பர் டே உங்கள் ஃப்ரீ கேஷில் மார்க்கெட்டில் போடுங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்டென்ஷன் இருந்தால் சின்ஸ் க்ளோசர் டு த பாட்டம் இருக்கிறதுனால நீங்கள் அதை 1.25% பர் டே கொஞ்சம் ஏற்றி மாற்றலாம். பட் செக்டர் அண்ட் ஸ்டாக்கு பிக் பண்ணாதீங்க. இந்த மார்க்கெட்டில் எப்படி இந்த ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாது. ஸோ ஐதர் நீங்கள் உங்கள் ஏற்கனவே பண்ண போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருந்ததோ அதுபடியே இந்த 1.25% போடுங்க. இல்லைன்னா ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அவங்க அந்த மாற்றத்தை பண்ணட்டும். இந்த நேரத்தில் அதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொன்னபடி அதே கண்டினியூடுறாங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரம்ப்போட ட்வீட்டும் அந்த இதுவும் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுது. ஸோ டிஐஎஸும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ரொம்ப இனிமேல் ஒரு வாலட்டிலிட்டி இருக்குமே தவிர கண்ணாபின்னாலும் விழுன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு அக்குமுலேட் பண்ணுற டைம் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நான் சொன்னபடி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஏன்னா இந்த வாலட்டிலிட்டி வரது இன்னொரு காரணம்னா இந்த ஷார்ட்ஸு எஃப்ஐஎஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த ஆயில் ப்ரைஸ் இதை ப்ரெடிக்ட் பண்ணி ஷார்ட் பில்ட் பண்ணுறாங்க. அது மார்னிங் வந்தால் அந்த நியூஸ் வந்து ஃபிஸ் அண்ட் ஃபிதர் ஆடணும்னா அந்த ஷார்ட் கவர் ஆகுது, மார்க்கெட் கொஞ்சம் ஏறுறது. சாயங்காலம் ஆனால் திருப்பி ஏதாவது பேட் கவர் வர மாதிரி தான் திருப்பி வைப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எஃப்ஐஎஸ் பண்ணுற ஷார்ட்ஸ்னால இந்த வாலட்டிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி பயப்படுவானா கன்சிஸ்டன்ட் அக்யூமுலேஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் தொகையில் அதே தான் நல்லது. நன்றி, வணக்கம்.